வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி பார்க்க போறோம்னா, இந்த வருஷம் மலேசியன் தமிழ் படமா வெளியே இருக்க விஜய் எல்எல்பி அப்படின்ற படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இது ஒரு பக்காவான சஸ்பென்ஸ் த்ரில்லர் படம்னு சொல்லலாம். மேக்சிமம் கோர்ட்ல நடக்கிற மாதிரி தான் இந்த படத்தை காட்சி பத்தி இருப்பாங்க. ஒரு கொலை நடக்குது, அந்த கொலைக்காக ஹீரோவோட ஃப்ரெண்டு மாட்டிக்கிறாரு. ஹீரோ அவரை வாதாடி எப்படியாவது காப்பாற்றணும்னு ட்ரை பண்றாரு. உண்மையில ஃப்ரெண்டு தான் கொலை பண்ணாரா இல்ல வேற யாராவது கொலை பண்ணிட்டு ஃப்ரெண்டை மாட்டி விடுறதுக்கு ட்ரை பண்றாங்களா அப்படின்றதெல்லாம் இந்த படத்தை பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கோங்க. எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. அது மூலியமா இந்த வீடியோ இன்னும் நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கப்படும். மேற்கொண்டு டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனே நம்ம ஹீரோவா காட்டுறாங்க. இவர் பேரு விஜய் அப்படின்றது ஒரு லா ஃபார்ம்ல தான் வேலை பார்த்துட்டு இருக்காரு. இவருக்கு ப்ரொமோஷனுக்கு மேல ப்ரொமோஷன் கிடைக்குது, நல்ல லெவலுக்கு வந்துடுறாரு. இதனால தான் கூட வேலை பார்க்குற கொலீக்ஸ்க்கு இவர் பார்ட்டி மாதிரிலாம் பிளான் பண்ணியிருக்காரு. இந்த பார்ட்டிக்கு வந்து பிரேமன்ற ஒரு ஃப்ரெண்டு சோகமா இருக்காரு. ஏன்டா நீ மட்டும் சோகமா இருக்கன்ற மாதிரி எல்லாருமே கேட்குறாங்க. பிரேம பொறுத்த வரைக்கும் வெளிநாட்டுல ஒரு நல்ல வேலை கிடைச்சிருக்கும். இவர் போலான்னு நினைக்கும் போது போக விடாத மாதிரி லாக் பண்ணிருப்பாங்க. இவர் எஜுகேஷனல் லோனை இன்னும் கட்டாம இருக்காரு, அதனால தான் லாக் பண்ணிருப்பாங்க. காலேஜ் முடிச்சு 4 வருஷம் ஆயிடுச்சுல, அப்பப்ப அந்த எஜுகேஷனல் லோனை கட்டியிருக்கலாம்ல, இப்ப பிரச்சனை வந்திருக்காது அப்படின்ற மாதிரிலாம் விஜய் சொல்லிட்டாரு. நானுமே ட்ரை பண்ணதான் செஞ்சேன், ஆனா காசு என்கிட்ட போதுமான அளவுக்கு இல்லைன்ற மாதிரி சொல்லிட்டாரு. அதுக்கு விஜய் இருக்கார்ல, போன வாட்டி பட்டாயா ட்ரிப்புக்கு போனேன், அதுக்கு மட்டும் உன்கிட்ட காசு இருந்ததா, நீ காசு இருக்கும் போதே பண்ணிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. உன் காசுல இப்ப சரக்கு குடிச்சிட்டு இருக்கேன்ல, அதனால தான் இந்த மாதிரி பேசுறேன்ற மாதிரி பிரேம் இந்த இடத்துல கோவப்படுறாரு. உன் சரக்கே வேணாண்டா, நான் கிளம்புறேன்ற மாதிரி எந்திரிச்சு போக பாக்குறாரு. டே நான் சாதாரணமா சொன்னேன்டா, இதுக்கு எதுக்காக இவ்வளவு டென்ஷன் ஆகுற, இது என்னோட பார்ட்டி, தயவு செஞ்சு இருன்ற மாதிரிலாம் சொல்றாரு. அதுக்கப்புறம் எல்லாருமே பார்ட்டி முடிச்சுட்டு இங்க இருந்து ஒவ்வொருத்தரா கிளம்புறாங்க. இந்த விஜயும் நல்லா படுத்து ரெஸ்ட் எடுக்கிறாரு. இப்ப காலையில இவரோட பாஸ் கிட்ட இருந்து போன் கால் வருது. பாஸ் இருக்கார்ல, இந்த இடத்துல ஒரு வேலையை முடிக்கணும், முடிச்சிடுறியான்ற மாதிரி கேக்குறாரு. கண்டிப்பா பாஸ், நான் உடனே கிளம்புறேன்ற மாதிரி இவர் சொல்றாரு. இப்ப இவருமே கிளைண்ட பாக்குறதுக்காக ரெடி ஆயிட்டு இங்க இருந்து கிளம்புறாரு. இவர் போயிட்டு இருக்கும் போது பிரியான்னு ஒருத்தங்க கிட்ட இருந்து கால் வருது. ரொம்ப வருஷம் கழிச்சு கால் வந்திருக்கு போல. இவர் ரொம்ப ஆச்சரியப்படுறாரு. இப்ப அட்டன் பண்ணி பிரியா கிட்ட பேசுறாரு. பிரியா இருக்காங்கல்ல, என்ன பாக்குறதுக்காக வான்ற மாதிரி சொல்றாங்க. இங்கதான் ஒரு பிளாஷ்பேக்கை நமக்கு காட்டுறாங்க. இவர் ஸ்கூல் படிக்கும் போது பிரியாவை பயங்கரமா லவ் பண்ணிருப்பாரு. ரெண்டு பேருமே ஒரே ஸ்கூல்ல தான் படிச்சிருப்பாங்க. ஆக்சுவலா பிரியாவை பொறுத்த வரைக்கும் வேந்தன் ஒரு அண்ணன் இருப்பாரு. அந்த அண்ணன் ஹீரோவோட ஃப்ரெண்டா தான் இருப்பாரு. அண்ணனுக்கு தெரிஞ்சா ஏத்துக்க வாய்ப்பு இல்லைல்ல, அண்ணனுக்கு தெரியாம தான் இவங்க ரெண்டு பேர் பழகிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா இவர் அடிக்கடி அவங்க வீட்டுக்கெல்லாம் கூட போவாரு. ஆனா அப்ப கூட அண்ணனுக்கு இவங்க லவ் பண்றதெல்லாம் தெரியல. இப்படியே தான் இவங்க லவ் போயிட்டு இருக்கு. இதெல்லாம் ஒரு சாங் மாதிரி நமக்கு காட்டுறாங்க. ஒரு நாள் இவங்க க்ளோஸா பேசிட்டு இருக்கிறத அண்ணன் பாத்துறாரு. அண்ணன் பேரு வேந்தன் சொல்லியிருப்பேன். இப்ப அண்ணன் இருக்காருல, விஜய போட்டு பயங்கரமா அடிக்கிறாரு. எப்படா உன்னால இப்படி பண்ண முடிஞ்சது, என் தங்கச்சினா உனக்கும் தங்கச்சி மாதிரி தான், நீ இப்படி பண்ணிட்டல, உன் மூஞ்சிலேயே இதுக்கப்புறம் நான் முழிக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் கோவமா சொல்லிட்டு போறாரு. இங்க நடந்ததை பத்தி தங்கச்சிக்கும் தெரிய வந்துருது. தங்கச்சியும் பயங்கரமா ஃபீல் பண்றாங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்க போதோ தெரியலையேன்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. ஹீரோவை பொறுத்த வரைக்கும் தன்னோட ஃப்ரெண்டான வேந்தனோட முகத்தை கூட பார்க்க முடியல. ரொம்ப அன்ஈஸியா ஃபீல் பண்றாரு. இதுக்கப்புறம் இந்த ஸ்கூல்ல நம்ம படிக்க வேணாம், ஸ்கூல் மாறிடலான்ற மாதிரி யோசிக்கிறாரு. இதை பத்தி அவரோட அப்பா கிட்ட சொல்றாரு. இவர் ஸ்கூலை விட்டு போறாருன்னு தெரிஞ்சோன்னா பிரியா பயங்கரமா ஃபீல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இப்படியே நாட்கள் ஓடிட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் இவங்க பேசியிருக்கவே மாட்டாங்க. அப்படிப்பட்ட பிரியா இப்ப கால் பண்ணி இவரை வர வச்சிருக்காங்க. ஆக்சுவலா இவங்களோட அண்ணன் வேந்தன் இருக்காருல, ஒரு காலேஜ்ல ப்ரொஃபஸரா வேலை பார்த்திருப்பாரு. இப்போ ஒரு கொலை கேஸ்ல தான் மாட்டிட்டு இருக்காரு. ஆக்சுவலா லாவண்யான்ற ஒரு பொண்ணு பிளாட்ல கொல்லப்பட்டிருப்பாங்க. அந்த கொலையை அண்ணன் தான் பண்ணாருன்ற மாதிரி தான் மாட்டிட்டு இருக்காரு. கண்டிப்பா என்னோட அண்ணன் பண்ணிருக்க மாட்டாருன்னு எனக்கு தெரியும். கேஸ் எங்களுக்கு எதிராக போயிட்டு இருக்கு, என்ன பண்றதுன்னே தெரியல. நீங்க இந்த கேஸை ஹேண்டில் பண்ணா கண்டிப்பா என்னோட அண்ணனை காப்பாத்தலாம், தயவு செஞ்சு இந்த கேஸை எடுத்துக்கோங்கன்ற மாதிரி பிரியா கேக்குறாங்க. நான் இப்போ ஒரு லா ஃபார்ம்ல வேலை பார்த்துட்டு இருக்கேன், வெளி கேஸ் எல்லாம் என்னால எடுக்க முடியாதுன்னு சொல்றாரு. தயவு செஞ்சு அப்படி சொல்லாதீங்க, உங்களால மட்டும்தான் அண்ணனை காப்பாற்ற முடியும், தயவு செஞ்சு கேஸை எடுத்துக்கோங்கன்ற மாதிரி சொல்றாங்க. சரி நான் ட்ரை பண்றேன்ற மாதிரி இவரும் சொல்றாரு. வேற ஒரு பகுதியில தான் கொலை நடந்திருக்கு போல, அதனால தான் அதை பத்தி ஹீரோக்கு பெருசா எதுவும் தெரியல. இப்பதான் ஹீரோவோட பாஸ் நமக்கு காட்டுறாங்க. இவர் ஏற்கனவே பார்க்க சொன்ன வேலையெல்லாம் முடிச்சிட்டன்ற மாதிரி பாஸ் கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. அப்படியே பொறுமையா இந்த கேஸை பத்தியும் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு சார், இந்த கேஸை நான் எடுத்துக்கிறேனே, பர்மிஷன் தாங்கன்ற மாதிரிலாம் கேட்கிறாரு. பாஸுக்கு தனிப்பட்ட முறையில இவரை ரொம்ப பிடிக்கும் போல. சரி எடுத்துக்கோ, நீ தனியா ஒண்ணு இந்த கேஸ் எடுக்க தேவையில்ல, நம்ம லா ஃபார்ம் சார்பாவே இந்த கேஸை எடுன்ற மாதிரி சொல்லிட்டாரு. சரி ஓகே சார் அப்படின்ற மாதிரி இவருமே பாஸுக்கு நன்றிலாம் சொல்றாரு. இதுக்கு முன்னாடி ஒரு லாயர் கேஸ் ஹேண்டில் பண்ணிட்டு இருந்தாருல, அவர்கிட்ட விஜய் பேசுறாரு. கையை விட்டு கேஸ் போற மாதிரி தான் இருக்குன்னு அவர் சொல்றாரு. சரி இதுக்கப்புறம் நான் பாத்துக்கிறேன், என்கிட்ட தந்துருங்கன்னு சொல்றாரு. இல்ல பாதியிலேயே தந்தா ரெப்புடேஷன் அடி வாங்கன்னு சொல்றாரு. சார் உங்களுக்கு இது கேஸ் மட்டும்தான், எனக்கு ஃப்ரெண்ட்ஷிப் சார், தாங்கன்ற மாதிரி இவருமே கேஸை வாங்கிடுறாரு. இவரோட ஃப்ரெண்டு வேந்தன் ஒரு காலேஜ்ல வேலை பார்க்கறதா சொன்ன பாத்தீங்களா, அதே காலேஜ்ல தான் லாவண்யான்னு ஒரு பொண்ணு படிப்பாங்க. ரெண்டு பேருமே லவ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க போல.
அன்னைக்கு நைட்டு லாவண்யா கூட யாரோ ஒன்னா இருந்திருக்காங்க. ஆனா அது வேந்தன் கிடையாது. அதுக்கப்புறம் தான் லாவண்யா கொல்லப்பட்டிருக்காங்க. லாவண்யா வேற யார் கூடயோ பழகிட்டு இருக்கிறத பார்த்து வேந்தன் டென்ஷனா இருக்காரு. அதனால தான் கொலை பண்ணிருக்காருன்ற மாதிரி தான் கேஸ் ஃபைல் ஆயிருக்கு. சரி, இத பத்தி நம்ம வேந்தன் கிட்டயே பேசி பார்ப்போம்னு நினைக்கிறாரு. வேந்தனுக்கு தான் யாருன்றதெல்லாம் புரிய வச்சிட்டு இருக்காரு. நீ இந்த விஷயத்த பண்ணலன்னு மட்டும் சொல்லு, நான் எப்படியாவது உன்னை காப்பாத்துறேன்னு சொல்லிட்டாரு. சத்தியமா நான் இந்த கொலையை பண்ணல, யாரோ என்ன மாட்ட வைக்க பாக்குறாங்க அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிட்டாரு. கவலையை விடு, இதுக்கப்புறம் நான் பாத்துக்கிறேன்ற மாதிரி விஜய் சொல்லிட்டாரு. இப்ப ஆளுங்க இருக்காங்கல்ல, வேந்தனை கூட்டு போக பாக்குறாங்க. நண்பா, என்ன மன்னிஸ்டன் இன்னும் நீ சொல்ல, மன்னிஸ்டன் மட்டும் சொல்லுன்ற மாதிரி கேட்கிறாரு. வேந்தனும் மன்னிஸ்டன்ற மாதிரி ஒரு சிக்னலை கொடுத்துட்டு கிளம்புறாரு. அந்த லாவண்யான்ற பொண்ணு தனியா இருந்திருக்க மாட்டாங்க, ரூபான்ற ஒரு பொண்ணு கூட சேர்ந்துதான் இருந்திருப்பாங்க. இப்ப ரூபாவை காலி பண்ணியாச்சு அப்படின்ற மாதிரி ஹவுஸ் ஓனர் சொல்லிட்டாரு. இந்த வீட்டையும் சீக்கிரமா வித்துட்டு போக போறேன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. இப்ப ஹீரோ இருக்கார்ல, சாவியை வாங்கிட்டு இந்த கிரைம் ஸ்பாட்டுக்குள்ள வந்துடுறாரு. எப்படி இது நடந்திருக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரிலாம் அனலைஸ் பண்ணி பாக்குறாரு. காலிங் பெல்ல வேந்தன் அடிச்சிருக்காரு. இந்த பொண்ணு கதவை திறந்திருக்காங்க. உள்ள வந்த வேந்தன் பயங்கரமா கோவப்பட்டு சண்டை போட்டிருக்காரு. ஒரு ஸ்டேஜ்ல கதையை முடிச்சிருக்காருன்ற மாதிரி தான் ரிப்போர்ட் ரெடி பண்ணிருக்காங்க. அதை எதிர் வீட்டு பொண்ணு பார்த்திருக்கான்ற மாதிரியும் எழுதியிருக்காங்க. இப்ப எதிர் வீட்டுக்கு இவர் வந்துடுறாரு. சார், எத்தனை வாட்டி சார் அந்த பொண்ணோட மர்டரை பத்தியே கேட்பீங்கன்ற மாதிரி இந்த லேடி கோவப்படுறாங்க. அன்னைக்கு ஒரு நபர் வந்ததை பாத்தீங்களா, வேந்தன் வந்ததை பாத்தீங்களா அப்படின்ற மாதிரி இவர் கேட்கிறாரு. ஆமா சார், இவர் வந்ததை தான் பார்த்தேன். நான் போலீஸ் கிட்டே நிறைய வாட்டி சொல்லிட்டேன், என்ன டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாங்க. சரின்ற மாதிரி ஏத்துக்கிட்டு இவரும் இந்த இடத்தை விட்டு கிளம்புறாரு. எவிடன்ஸ் எல்லாமே உனக்கு எதிரா இருக்கு, நீ கொலையே பண்ணலனா எப்படி இவ்வளவு எவிடன்ஸ் உனக்கு எதிரா இருக்கும்? எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. நீ நடந்த விஷயத்த ஸ்டார்டிங்ல இருந்து தெளிவா சொல்லுன்ற மாதிரி விஜய் கேட்கிறாரு. வேந்தனும் எல்லா விஷயத்தையும் சொல்றாரு. வேந்தன் என்ன சொல்றாரு அப்படின்றத நமக்கு காட்ட மாட்டாங்க. ஏன்னா அதை காமிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், படம் ஸ்பாயிலரா போயிடும். சோ இந்த விஷயம்லாம் இந்த விஜய்க்கு மட்டும் தெரியும். விஜய் இது மூலியமா கேஸை கொண்டு போகணுன்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. விஜய்க்கும் வேந்தனுக்கும் எதனால சண்டை ஏற்பட்டது அப்படின்றது வேந்தன் அம்மாக்கு தெரியாது. நீ என்ன பாக்குறதுக்காகவாது நடுவுல வந்திருக்கலாம்ல அப்படின்ற மாதிரி அம்மா கேக்குறாங்க. இப்ப அம்மா சாவர தருவாயில இருக்காங்க. என் பையன் வெளியே வரதை நான் பார்க்கணும், எப்படியாவது காப்பாத்தி தான்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. கண்டிப்பா காப்பாத்திடுறேன் அப்படின்ற மாதிரி இவர் சொல்றாரு. இப்ப பொண்ணு இருக்காங்கல்ல, அம்மாவை தூங்க வச்சுட்டு பேசுறதுக்காக வராங்க. அம்மாவை சமாதானப்படுத்துறதுக்காக அப்படி சொன்னீங்களா, இல்ல உண்மையிலேயே அண்ணனை காப்பாத்திருவீங்களா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. என்னால உறுதியா சொல்ல முடியல, ஆனா நான் ட்ரை பண்றேன்னு சொல்றாரு. இப்ப வேந்தனை கோர்ட்டுக்கு கூட்டு வந்துடுறாங்க. வேந்தனுக்காக புதுசா ஆஜராக போறது விஜய் தானே. இப்ப விஜயும் அவரோட இடத்துக்கு வந்து உட்கார்றாரு. இங்கதான் விஜய் LLB அப்படின்ற மாதிரி படத்தோட டைட்டில போடுறாங்க. ஏற்கனவே சம்பந்தப்பட்ட நிறைய பேரை விசாரணை பண்ணி முடிச்சிட்டாங்க. ஆனா திரும்பி ஃபர்ஸ்ட்ல இருந்து விசாரணை பண்ணணும்னு நினைக்கிறேன் சார், ஏன்னா எல்லார்கிட்டயும் கிராஸ் வெரிஃபிகேஷன் பண்ண வேண்டி இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டாரு. திரும்பி எப்படி எல்லார்கிட்டயும் பண்ண முடியும், கோர்ட் டைமை வேஸ்ட் பண்ண முடியாதுன்ற மாதிரி ஜட்ஜ் சொல்றாரு. இப்ப விஜய் இருக்கார்ல, வெளிநாட்டுல நடந்த ஒரு கேஸ பத்தி சொல்றாரு. ஏற்கனவே எல்லா சாட்சிகிட்டையும் விசாரிச்சு முடிச்சிருப்பாங்க. ஆனா தேவை காரணத்துக்காக இன்னொன்னு வாட்டி விசாரிச்சிருப்பாங்க. அந்த மாதிரி நீங்க எனக்கு அனுமதி தரணும் அப்படின்ற மாதிரி தான் ஜட்ஜி கிட்ட பேசிட்டு இருக்காரு. ஆனா பிபிக்கு இதெல்லாம் பிடிக்க மாட்டேங்குது, தடுக்கிற மாதிரி பேசுறாரு. இல்ல சார், இதுக்கு நீங்க பர்மிஷன் தரக்கூடாது அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. ஜட்ஜி என்ன சொல்றாருன்னா, எல்லார்கிட்டயும் திரும்ப முதல்ல இருந்து விசாரிக்க முடியாது, யார் யார மேல உங்களுக்கு டவுட் இருக்குன்னு நினைக்கிறீங்களோ அவங்க கிட்ட விசாரிச்சுக்கோங்கன்னு சொல்றாரு. சரின்ற மாதிரி விஜய் இந்த இடத்துல ஏத்துக்கிறாரு. இந்த கேஸ்ல ஃபாரன்சிக் ஆபீசரா ஒருத்தர் இருப்பாரு பாத்தீங்களா, அவர்கிட்ட விசாரிக்கணும்னு சொல்றாரு. இப்ப அவரை இந்த இடத்துக்கு வர வச்சிடுறாங்க. அவர்கிட்ட இந்த விஜய் நிறைய கேள்வி எல்லாம் கேட்டுட்டு இருக்காரு. எப்பவுமே பிங்கர் பிரிண்ட் கடைக்குதான் செக் பண்ணுவாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி ஒரு கப்புல மட்டும்தான் வேந்தனோட பிங்கர் பிரிண்ட் கிடைச்சிருக்கும். வேற எங்கேயுமே வேந்தனோட பிங்கர் பிரிண்ட் கிடைச்சிருக்காது. வீட்டுக்குள்ள வந்து கொலை பண்ணிருக்காருன்னா எப்படி பிங்கர் பிரிண்ட் கிடைக்காம போகும்ன்ற மாதிரி விஜய் கேட்கிறாரு. அவரு தெளிவா எல்லாத்தையும் அழைச்சிருக்க கூட வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி இந்த ஆபீசர் சொல்றாரு. சரி, அழைக்கிறதுன்னு ஆயிடுச்சுன்னா அந்த கப்புல இருக்கிறதையும் அழைச்சிருப்பார்ல, கப்புல ஏன் அழைக்கலன்ற மாதிரி இவர் கேட்கிறாரு. ஒருவேளை கப்புல அவரோட கைரேகை இருக்கிறது அவருக்கு தெரிஞ்சிருக்காதா இருக்கும், அதனால மிஸ் பண்ணிருப்பாரா இருக்கும்ன்ற மாதிரிலாம் இவர் சொல்லிட்டாரு. சரி ஓகேன்ற மாதிரி விஜய் இருக்காரு பாத்தீங்களா. இப்ப டாக்டரை வர வச்சிடுறாரு. டாக்டர் கிட்ட நிறைய கேள்வி எல்லாம் கேட்க ஆரம்பிக்கிறாரு. லாவண்யாவோட சாவுக்கு என்ன காரணம்ன்ற மாதிரி கேட்கிறாரு. டாக்டர் இருக்கார்ல, நான் ரிப்போர்ட்ல எல்லாத்தையும் தெளிவா மென்ஷன் பண்ணிருக்கேன். துணியை வச்சு நெருக்கின மாதிரி அவங்க இறந்து போயிருக்காங்க, இறந்து போனவங்கள தான் கத்தியை வச்சு குத்திருக்காங்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு. வேந்தன் தான் கழுத்தை நெரிச்சாருனே வச்சுப்போம், கழுத்தை நெரிச்சே சாவடிச்சிட்டாருன்னா எதுக்காக அப்புறம் கத்தியை வச்சு குத்த போறாரு அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. ஒருவேளை அவங்க செத்தாங்களா என்னன்னு அவருக்கு கன்ஃபியூஷன் ஏற்பட்டிருக்கலாம், அதனால கூட கத்தியை வச்சு குத்திருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. வேந்தன் ஒரு காலேஜ்ல வேலை பார்க்கறதா சொன்ன பாத்தீங்களா, அங்க அவருக்குன்னு ஒரு ரூம் தந்திருப்பாங்க. அந்த ரூம்ல தான் அந்த மர்டர் வெப்பனான கத்தி கிடைச்சிருக்கும். அதை வச்சுதான் வேந்தனை லாக் பண்ணிருப்பாங்க. இப்ப விசாரணை பண்ண ஆபீசரை வர வச்சிருந்தாரு. நடந்த விஷயத்த கேட்கிறாரு. ஆபீசர் பாடியை பார்த்ததுல இருந்து நடந்த விஷயத்த சொல்றாரு.
ஆபீசர் அபார்ட்மெண்ட்ல சிசிடிவி இருக்கான்னு செக் பண்ணிருப்பாரு. சிசிடிவி எல்லாம் இருக்காது. சரி இந்த பொண்ணு யார்கிட்ட எல்லாம் பழகி இருக்கான்ற மாதிரி விசாரிச்சிருப்பாரு. அப்போ ஒரு ப்ரொஃபசர் கிட்ட க்ளோஸா பழகுனது இவருக்கு தெரிய வருது. அந்த ப்ரொஃபசர் தான் வேந்தனா இருப்பாரு. அப்ப வேந்தன் இடத்தை செக் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி செக் பண்ணிருப்பாரு. அப்படி செக் பண்ணும்போது தான் அந்த இடத்துல ஒரு கத்தி கிடைச்சிருக்கும். அந்த கத்தியில வேந்தனோட கைரேகை இருந்திருக்கும். அவர் தான் கொலை பண்ணி மர்டர் வெப்பனை ஒளிச்சு வச்சிருக்காருன்னு உங்களுக்கு தெரிய வந்திருக்கும். இப்ப விஜய் என்ன சொல்றாருன்னா, கத்தியால குத்தி அவங்க சாவல, நெரிச்சு தான் சாவடிச்சிருக்காங்க. ஆக்சுவலா நெரிச்ச மாதிரியான துணில அவரோட கைரேகை இருந்தா கூட ஓகே, அந்த கத்தியில இருக்கிறத வச்சு நீங்க எப்படி அவர் தான் கொலை பண்ணாருன்னு சொல்லுவீங்க? அவருக்கு முன்னாடியே கூட யாராவது கொலை பண்ணிருக்கலாம்ல அப்படின்ற மாதிரிலாம் விஜய் கேட்டுட்டு இருக்காரு. வேந்தனுக்கு தானே மோட்டிவ் இருக்குன்ற மாதிரி இவர் சொல்றாரு. ஆக்சுவலா வேந்தனும் லாவண்யாவும் பழகிட்டு இருந்திருக்காங்க. ஆனா லாவண்யா அன்னைக்கு வேற ஒரு நபர் கூட தான் ஒண்ணா இருந்திருக்காங்க. இது தெரிஞ்சதுனால வேந்தன் கோவப்பட்டிருக்காரு. கழுத்தை நெரிச்சு சாவடிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் கத்தியை வச்சும் குத்தி இருக்காரு. வேந்தன் தான் இந்த கொலையை பண்ணிருக்காருன்ற மாதிரி சொல்றாரு. சரி வேந்தன் தான் இந்த கொலையை பண்ணாருன்னே வச்சுப்போம். ஆனா நடுவுல ஒருத்தன் லாவண்யா கூட ஒண்ணா இருந்திருக்கான்ல, அது யாருன்னு ஏன் கண்டுபிடிக்கலன்ற மாதிரி கேக்குறாரு. அது இந்த கேஸுக்கு அவசியம் இல்ல அப்படின்ற மாதிரி ஆபீசர் சொல்றாரு. அது எப்படி சார் அவசியம் இல்லைன்னு சொல்லுவீங்க? அவரையும் கண்டுபிடிக்கணும்ல அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாரு. இதை தாண்டி லாவண்யாவோட போன் மிஸ் ஆயிருக்கு, அதை ஏன் தேடலன்ற மாதிரிலாம் கேக்குறாரு. இப்ப எதுக்காக சம்பந்தமே இல்லாம கேள்வி எல்லாம் கேட்டுட்டு இருக்கீங்கன்னு பிபி நடுவுல வந்துடுறாரு. வேந்தன் கொலை பண்ணிருக்காரு, அதுக்கான சாட்சி இருக்கு. இவர் தேவையில்லாம போன் பக்கம் எல்லாம் கேஸ கொண்டு போயிட்டு இருக்காரு சார், இதுக்கு நீங்க அலோவ் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரிலாம் பிபி ஜட்ஜை பார்த்து சொல்லிட்டாரு. இப்ப விஜய் இருக்காரு பாத்தீங்களா, அடுத்ததா ரூபான்ற பொண்ணை வர வச்சிடுறாரு. அதாவது லாவண்யாவோட ரூம்மேட்டை வர வச்சிடுறாரு. லாவண்யாவும் நீங்களும் 6 மாசத்துக்கு மேல ஒரே ரூம்ல சேர்ந்து இருந்திருக்கீங்க, நீங்க 2 பேருமே ரொம்ப க்ளோஸான்ற மாதிரி விஜய் கேக்குறாரு. சார் க்ளோஸ் எல்லாம் கிடையாது சார், அவ பெருசா என்கிட்ட பேசவே மாட்டா, எப்பவுமே உம்முன்னு தான் இருப்பான்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. நமக்கும் ஒரு விஷயத்தை காட்டுறாங்க. ரூபா இருக்காங்கல்ல, நான் சாப்பிட போறேன் வரியான்ற மாதிரி கேக்குறாங்க. லாவண்யா கிட்ட இருந்து எந்த ஒரு பதிலும் வரல. அதனால ரூபா மட்டும் கிளம்புறாங்க. உங்க கூட தான் லாவண்யா சரியாவே பேச மாட்டாங்கல்ல, அவங்க கூட எதுக்காக சேர்ந்து தங்கலான்னு முடிவு பண்ணீங்க அப்படின்ற மாதிரி விஜய் கேக்குறாரு. சார் லாவண்யாவும் நானும் கிளாஸ்மேட்டு, அங்கெல்லாம் ஜாலியா தான் சார் பேசினா, அதனால தான் சேர்ந்து தங்குறதுக்கு முடிவு பண்ணேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. நீங்க காலேஜ் தானே, ஹாஸ்டல்லே தங்கி இருக்கலாமே, எதுக்காக வெளியே ரூம் எடுத்து தங்குனீங்கன்ற மாதிரி இவர் கேக்குறாரு. அதுக்கான காரணத்தையும் இவங்க சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஆக்சுவலா இவங்க 2 பேருமே பார்ட் டைம் ஜாப்லாம் பண்ணுவாங்க. அதை முடிச்சுட்டு ஹாஸ்டலுக்கு வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிருது. எப்ப பாரு லேட்டாவே வந்துட்டு இருக்கீங்க, இந்த மாதிரிலாம் வந்தீங்கன்னா வெளியே ரூம் எடுத்துக்கோங்கன்ற மாதிரி வார்டன் லேடி சொல்லியிருப்பாங்க. அதனால தான் இவங்க 2 பேருமே வெளியே ரூம் எடுத்திருப்பாங்க. காலேஜ் செகண்ட் இயர் தான் படிக்கிறீங்க, அதுக்குள்ள எதுக்காக நீங்க பார்ட் டைம் ஜாப் பண்ணோம் அப்படின்ற மாதிரி இவர் கேக்குறாரு. எங்க சூழ்நிலை அப்படி ஆயிருச்சுன்ற மாதிரி இந்த பொண்ணு சொல்றாங்க. ஆக்சுவலா இவங்களை பொறுத்த வரைக்கும் எஜுகேஷனல் லோன் மாதிரி வாங்கியிருப்பாங்க. ஆனா லோன்ல பாதி ஃபீஸ் தான் கவர் ஆயிருக்கும், மீதி பாதியை இவங்க கட்டணும்ன்ற நிலைமை வந்திருக்கும். காலேஜ்ல சேர்றதுக்கு முன்னாடி ஃபுல்லாவே லோன்ல கவர் பண்ணிடலான்ற மாதிரி தான் மேனேஜ்மெண்ட்டை சேர்ந்தவங்க சொல்லியிருப்பாங்க. ஆனா அதுக்கப்புறம் பாதி தான் கவர் ஆயிருக்கு, மீதி பாதியை நீங்க தான் தரணும்ன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இவங்க 2 பேருக்கு என்ன பண்றதுன்னு சுத்தமா தெரியல. 40,000 ரூபாய் பெரிய காசு, உடனே கேட்டா நாங்க என்ன பண்றது அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. அதெல்லாம் எனக்கு தெரியாது, நீங்க ஃபீஸ் கட்டலனா எக்ஸாம் எழுத முடியாது அப்படின்ற மாதிரி டீச்சர் சொல்லிடுறாங்க. இவங்க 2 பேருமே என்னதான் பண்றதுன்னு யோசிக்கிறாங்க. இவங்க 2 பேரோட ஃபேமிலியும் பினான்சியலா கஷ்டப்படுற ஃபேமிலியா தான் இருப்பாங்க. சரி ஃபேமிலி கிட்ட கேட்டு பார்ப்போம் அப்படின்ற மாதிரி இவங்க 2 பேருமே கேட்டு பாக்குறாங்க. ஆனா ஃபேமிலியை சேர்ந்தவங்க இருக்காங்கல்ல, மத்த செலவையே சமாளிக்க முடியல, ஃபீஸுக்குலாம் 40,000 ரூபாய் ரெடி பண்ண முடியாது, நீங்களே ஏதாவது அரேஞ்ச் பண்ணிக்கோங்கன்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இவங்க 2 பேருக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. அப்பதான் பார்ட் டைம் ஜாப் ட்ரை பண்ணலாம்னு முடிவு பண்ணிருப்பாங்க. ரூபாவை பொறுத்த வரைக்கும் சினிமா நாலேஜ் கொஞ்சம் இருக்கும். ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸ்ல தான் வேலை பார்க்க ஆரம்பிச்சிருப்பாங்க. நீங்க லாவண்யா பாடியை பார்த்ததை சொல்லுங்கன்ற மாதிரி கேக்குறாரு. ரூபாவும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ரூபா வேலையெல்லாம் முடிச்சுட்டு கீயை எடுக்கிறதுக்காக வராங்க. ஆக்சுவலா 2 பேருக்குமே தெரியணும்ன்றதுக்காக பூந்தொட்டிக்கு கீழே தான் கீயை வச்சிருப்பாங்க. அந்த கீ மூலியமா கதவை திறந்துட்டு உள்ள வந்துடுறாங்க. அப்படி உள்ள வந்தவங்க எதர்ச்சியா அவங்க ரூமை பாக்குறாங்க. பார்த்தா அவங்க கொலை செய்யப்பட்டிருக்கிறது தெரிய வருது. இதை பார்த்தோன்னு ரூபாக்கு தூக்கி வாரி போட்டிருக்கோம். வெளியே நின்றுட்டு இருக்க ஒரு நபர்கிட்ட இந்த விஷயத்த சொல்றாங்க. இருங்க நான் போலீஸ்க்கு சொல்றேன் அப்படின்ற மாதிரி அவர் தான் போலீஸ்க்கு கால் பண்ணிருப்பாரு. எனக்கும் லாவண்யாக்கும் பழக்கமே கிடையாதுன்ற மாதிரி வேந்தன் சொல்றாரு. ஆனா எல்லாருமே இவங்க 2 பேர் லவ் பண்ணிட்டு இருக்கிறதா சொல்றாங்க, நீங்க என்ன சொல்றீங்கன்ற மாதிரி விஜய் கேக்குறாரு. ரூபா இருக்காங்கல்ல, கண்டிப்பா அவங்க 2 பேர் லவ் தான் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. ஏன்னா அவங்க 2 பேருமே லைப்ரரியில நெருக்கமா பேசிட்டு இருந்ததை நான் பார்த்தேன்ற மாதிரி சொல்றாங்க. நெருக்கனா எப்படி, இந்த மாதிரி நெருக்கமா இந்த மாதிரி நெருக்கமா அப்படின்ற மாதிரி கையை வச்சு காட்டுறாரு. அதுக்கு ரூபா இருக்காங்கல்ல, ஒட்டிட்டு இருக்க அளவுக்கு நெருக்கம்ன்ற மாதிரி சொல்றாங்க. கண்டிப்பா லவ் தான் பண்ணிட்டு இருந்தாங்கன்ற மாதிரி சொல்றாங்க. சோ ரொம்ப நெருங்கி இருந்தா லவ்ன்னு நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படிதானு கேக்குறாரு. ஆமான்ற மாதிரி ரூபா சொல்றாங்க. இப்ப இவர் இருக்காரு பாத்தீங்களா, ஒரு போட்டோவை ரூபா கிட்ட காட்டுறாரு.
ரூபா ப்ரொடக்ஷன்ல வேலை பார்க்கறாங்கன்னு சொன்ன பாத்தீங்களா, ஒரு ஆக்டர் கூட சேர்ந்து தான் போட்டோவை எடுத்திருக்காங்க. அந்த ஆக்டரை க்ளோஸா கட்டி பிடிச்சிருக்காங்க. இந்த ஆக்டரும் நீங்களும் லவ் பண்றீங்களான்னு கேக்குறாரு. அந்த ஆக்டர் எனக்கு பிடிக்கும் சார், அதனால தான் போட்டோ எடுத்தேன், லவ்லாம் பண்ணலன்னு சொல்றாங்க. எங்க இவ்வளவு நெருக்கமா இருக்கீங்க, லவ் பண்ணலன்னு சொல்றீங்க, நீங்க சொல்றதுக்கு நீங்களே எதிரா பேசிட்டு இருக்கீங்களே அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாரு. இந்த பொண்ணு என்ன சொல்றதுன்னு தெரியாம கொஞ்சம் பயந்த மாதிரி இருக்காங்க. ஜட்ஜ் இருக்கார்ல, நீங்க லாயரை பார்த்து பயப்படலாம் தேவையில்ல, உங்களுக்கு நடுவுல ஸ்கிரீன் வைக்கணும்னா கூட வைக்கலான்ற மாதிரி சொல்றாரு. எனக்கு ஸ்கிரீன் வேணும் அப்படின்ற மாதிரி நடுவுல ஸ்கிரீனை வைக்க வச்சிடுறாங்க. ஆக்சுவலா 40,000 ரூபாய்க்கு மேல இவங்க ஃபீஸை பெண்டிங் வச்சிருந்தாங்க பாத்தீங்களா, அந்த பெண்டிங் ப்ராப்ளத்தை எல்லாம் காலேஜே பார்த்திருப்பாங்க. அது எப்படி மேடம் காலேஜே பார்த்துக்கிட்டாங்கன்ற மாதிரி இவர் கேட்கிறாரு. எனக்கு ஒரு ஸ்காலர்ஷிப் கிடைச்சது, அதனால தான் இந்த ப்ராப்ளம் சரியாச்சுன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. கொஞ்சம் திக்கி தான் இந்த விஷயத்த சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப நெய்பர் லேடியே இந்த இடத்துக்கு வர வச்சிடுறாரு. ஆக்சுவலா வேந்தன் அந்த வீட்டை விட்டு போனதை இவங்க பார்த்ததா சொல்லியிருப்பாங்க. கண்டிப்பா வேந்தனை தான் பாத்தீங்களான்னு கேட்கிறாரு. வேந்தனை தான் பார்த்தேன்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. இப்ப இவர் என்ன பண்றாருன்னா, அவங்க வீட்டுல இருந்து லாவண்யா வீடு எவ்வளவு டிஸ்டன்ஸ்ல இருக்குன்ற போட்டோவை காட்டுறாரு. அன்னைக்கு இவர் போட்டோ எடுத்த மாதிரி காமிச்சிருப்பாங்க, அந்த போட்டோவை தான் காட்டுறாரு. சார் டிஸ்டன்ஸை நீங்களே பாருங்க, இங்க இருந்தெல்லாம் ஒருத்தரை பார்க்கவே முடியாதுன்னு சொல்றாரு. அவ்வளவு லாங்ல இருந்து பாத்தீங்கன்னா என்ன பார்க்கும் போதே கூட வேந்தனை பாக்குற மாதிரி தான் உங்களுக்கு இருந்திருக்கும். வேந்தன்னு நீங்களா சொல்ல விசாரணை பண்ண ஆபீசர் இந்த நபரை பாத்தீங்களான்னு கேட்டிருக்காரு. நீங்க ஆமான்னு சொல்லியிருக்கீங்க, உண்மைதானன்னு கேக்குறாரு. ஆமா சார், அவங்க தான் வேந்தன்னு ஒரு நபரோட போட்டோவை காமிச்சாங்க, எனக்கும் அவரை பார்த்த மாதிரியே தோணுச்சு, ஆமான்னு சொன்னன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இப்ப ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா, சரண் ஒருத்தரை வர வச்சிருக்காரு. இவர் யாருன்னு பாத்தீங்கன்னா வேந்தன் கூட சேர்ந்து வேலை பார்த்த ப்ரொஃபஸரா இருப்பாரு. வேந்தன் இவர்லாம் ரொம்ப சீனியரா இருப்பாங்க. நீங்க காலேஜுக்கு எதிராக ஒரு போராட்டம் பண்ணிருக்கீங்க, அதை பத்தி சொல்ல முடியுமான்ற மாதிரி கேட்கிறாரு. இந்த சாருமே சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஆக்சுவலா காலேஜ்ல சாருங்களுக்கு ஃபீஸை ரொம்ப கம்மியா தருவாங்க, ஃபீஸ் அதிகப்படுத்தணும் அப்படின்ற மாதிரி இவங்க முறையிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், விருப்பப்பட்ட வேலை பாருங்க இல்லைன்னா கிளம்புங்கன்ற மாதிரி அனுப்பி விடுவாங்க. புது ஆளுங்களை வேலைக்கு வச்சிருவாங்க. புது ஆளுங்கன்னா கம்மி காசு தந்தாலே போதும்ல, அதுக்காக தான் இப்படி பண்ணுவாங்க. என்ன மேனேஜ்மெண்ட் இந்த மாதிரி நடந்துக்கிறாங்க அப்படின்ற மாதிரி இந்த சரண் சாருக்கு கோபம் இருக்கும். அதே மாதிரி வேந்தனுக்குமே கோபம் இருக்கும். அதை பத்தி இன்னும் தெளிவா சொல்லுங்க சார், நான் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்ற மாதிரிலாம் இவர் கேட்கிறாரு. இந்த சரண் இருக்கார்ல, மேற்கொண்டு சில விஷயங்களை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. சம்பளம் அதிகமா தாங்கன்னு மேனேஜ்மெண்ட் கிட்ட கேட்டா மேனேஜ்மெண்ட் இருக்காங்கல்ல, விருப்பப்பட்ட வேலை பாருங்க இல்லைன்னா போங்கன்ற மாதிரி சொல்லுவாங்க. இதனால சாருங்க நிறைய பேருக்கு ஒரு மாதிரி உறுத்தலா இருக்கு. அதாவது ரொம்ப வருஷம் எக்ஸ்பீரியன்ஸோட இருக்கிற சாருங்களுக்கு எல்லாம் உறுத்தலா இருக்கு. அவங்க எல்லாருமே இதுக்கு எதிராக செயல்படணும், இதுக்கு எதிராக ஒரு பிரஸ் மீட்டை நம்ம அனௌன்ஸ் பண்ணணும், அப்பதான் கொஞ்சமாவது மேனேஜ்மெண்ட்டுக்கு பயம் வரும்ன்ற மாதிரி நினைச்சிருப்பாங்க. அதுக்கேற்ற வேலையெல்லாம் வேந்தனும் இந்த சரணம் சேர்ந்த மாதிரி தான் பண்ணிருப்பாங்க. மேனேஜ்மெண்ட்டுக்கு எதிராக போராட்டம் எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்கல்ல, அந்த கேப்ல தான் வேந்தன் இந்த கொலை கேஸுக்காக மாட்டிருக்காரு. சோ மேனேஜ்மெண்ட் கூட மாட்ட வச்சிருக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி தான் விஜய் கொண்டு வராரு. ரொம்ப நாளா சேலரியை ஏற்றது மேனேஜ்மெண்ட் இருக்காங்கல்ல, வேந்தன் மாட்டினதுக்கு அப்புறம் சரணுக்கு சம்பளத்தை டபுள் மடங்கா மாத்திருப்பாங்க. ஏன் சார் திடீர்னு டபுள் மடங்கா மாத்தினாங்கன்னு விஜய் கேக்குறாரு. அதுக்கான காரணத்தை நீங்க மேனேஜ்மெண்ட் கிட்ட தான் கேட்கணும், எனக்கு தெரியாதுன்ற மாதிரிலாம் இவர் சமாளிக்கிறாரு. இங்க இருந்து கிளம்பிடுறாரு. ரூபாவை பொறுத்த வரைக்கும் பார்ட் டைமா சினிமா ப்ரொடக்ஷன்ல வேலை பார்த்தாங்கன்னு சொன்ன பாத்தீங்களா, லாவண்யாவை பொறுத்த வரைக்கும் ஒரு பப்ல வேலை பார்த்திருப்பாங்க. அந்த பப்போட ஓனரான தீபிகான்ற ஒரு லேடி தான் வர வச்சிருக்காரு. எப்படி லாவண்யாவை உங்களுக்கு தெரியும்னு கேக்குறாரு. சார் சோசியல் மீடியா மூலியமா தான் லாவண்யாவே எனக்கு தெரியும், நான் தான் அந்த பொண்ணுகிட்ட பேசினேன், பார்ட் டைம் ஜாப் வேணும்னு கேட்டா நீ வாமா பேசிக்கலாம் நான் தான் சொன்னேன்னு சொல்றாங்க. ஆக்சுவலா லாவண்யா இருக்கா பாத்தீங்களா, இவங்க கிட்ட வேலை கேட்கலான்னு கேட்டிருப்பா, இவங்களை மீட் பண்றதுக்காக வந்திருப்பா. இவங்க ஒரு பப் வச்சிருக்காங்க பாத்தீங்களா, அந்த பப்ல சப்ளை பண்ற வேலை தான் இந்த பொண்ணுக்கு போட்டு தந்திருப்பாங்க. இவ சப்ளை பண்ணிட்டு இருக்கும் போது அங்க வர பெரிய மனுஷங்க இருக்காங்கல்ல, கொஞ்சம் தப்பாலாம் நடந்துக்கிறாங்க. இதை நினைச்சு இந்த பொண்ணு ஃபீல் பண்றா, பாதிலேயே இங்க இருந்து கிளம்பிடுறா. அவளுக்கு பெருசா இந்த வேலை பிடிக்கல சார், அட்ஜஸ்ட் பண்ணி தான் வேலையை பண்ணிட்டு இருந்தா அப்படின்ற மாதிரிலாம் இவங்க சொல்றாங்க. சரி அந்த நாள் வேலையை முடிச்சுட்டு எப்ப கிளம்புனாங்கன்னு கேக்குறாரு. இந்த லேடியும் யோசிச்ச டைம் என்னன்றத சொல்றாங்க. இன்னைக்கான ஏரிங் இருக்குல்ல, இந்த இடத்துல முடிஞ்சிருது. இப்ப ஹீரோவோட பாஸ்க்கு யாரோ கால் பண்ணி பேசுறாங்க. இந்த கேஸை ஸ்டாப் பண்ணுங்கன்ற மாதிரி தான் சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப பாஸ் ஹீரோவை கூப்பிட்டு பேச ஆரம்பிக்கிறாரு. நீ இப்போ ஒரு கேஸ் ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கல, இந்த கேஸை ஸ்டாப் பண்ணிருன்னு சொல்றாரு. ஏன் சார் திடீர்னு ஸ்டாப் பண்ண சொல்றீங்க, ஏதாவது பிரச்சனையா அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. அதெல்லாம் கேட்காத, ஸ்டாப் பண்ணு, அப்படி இல்லைன்னா வேலையை விட்டு தூக்கிடுவேன்ற மாதிரிலாம் பாஸ் சொல்றாரு. வேலையே போனாலும் பரவாயில்ல, என்னால ஸ்டாப் பண்ண முடியாதுன்னு சொல்றாரு. இப்ப லா ஃபார்ம்ல இருந்து இவரோட திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு கிளம்பிட்டு இருக்காரு. அப்பதான் கொலிக்கான தீபக்னு ஒருத்தர் நிறுத்தி பேசுறாரு. பாஸ் எப்பவுமே உன்னோட நல்லதுக்காக தான் சொல்லுவாரு, அவரு சொல்ற மாதிரி கேளு, இல்லைன்னா நீ தான் கஷ்டப்பட போறேன்னு சொல்றாரு. ஓஹோ, இப்படி பாஸ் தான் உன்னை பேச சொன்னாரா, என் முடிவை நான் எடுத்துட்டேன், இவ்வளவு நாள் உன்னை ஃப்ரெண்டு நினைச்சேன், ஆனா நீ பாஸோட ஆளுன்னு ப்ரூவ் பண்ணிட்டேன்ற மாதிரி கோவமா கிளம்புறாரு. இந்த கேஸ்ல சம்பந்தப்பட்ட யாரோ தான் பாஸ் கிட்ட பேசி இந்த மாதிரி பண்ண சொல்லியிருக்காங்க. நம்ம நினைக்கிற மாதிரி சாதாரண கேஸ் கிடையாது, இதுக்கு பின்னாடி யாரோ பெரிய ஆள் இருக்காங்க போல, யாருன்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு.
இப்ப இவரை பார்த்து பேசுறதுக்காக பிரேம்ன்ற ஃப்ரெண்ட் வந்திருக்காரு. அதாவது ஸ்டார்டிங் ஒருத்தரை காமிச்சாங்கல்ல, அவர் வந்திருக்காரு. அவர் இவருக்கு சப்போர்ட்டிவா பேசிட்டு இருக்காரு. சப்போர்ட்டிவா பேசுற மாதிரி விஷயத்தை கலெக்ட் பண்ணிட்டு வர சொல்லி பாஸ் தான் சொன்னாரான்னு கேக்குறாரு. ஓஹோ, என்ன சந்தேகப்படுறியா? அன்னைக்கு நான் உன் மேல கோவப்பட்டது உண்மைதான்டா. எப்போ உன்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டுக்காக கரியரே போனாலும் பரவாயில்லன்னு தூக்கி எரிஞ்சிட்டு வந்தியோ அப்பயோ அவன் மேல ரொம்ப மரியாதை வந்துருச்சு. ஏதாவது ஹெல்ப் வேணும்னா கேளுன்ற மாதிரி சொல்லிட்டாரு. சரி பிரேமியும் சேர்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி இவர் யோசிக்கிறாரு. ஆக்சுவலா கொலை நடந்தது பாத்தீங்களா, அந்த நாள் வேந்தன் இந்த ஊர்லயே இருந்திருக்க மாட்டாரு. ட்ரெக்கிங்காக ஃப்ரெண்டு கூட வேற ஒரு ஊர்ல தான் இருந்திருப்பாரு. நம்ம அதை வச்சு எப்படியாவது வேந்தனை காப்பாத்துறதுக்கு ட்ரை பண்ணோம் அப்படின்ற மாதிரிலாம் இவர் டீம் கிட்ட பேசிட்டு இருக்காரு. இப்ப எல்லாருமே பிரிஞ்சு இங்க இருந்து கிளம்பிடுறாங்க. இப்ப ஹீரோ இருக்காருல, கார்ல வந்துட்டு இருக்காரு. அப்ப எதிர ஒரு லாரி வேணும்ட்டே ஹீரோட காரை இடிக்கிற மாதிரி வருது. ஒரு ஸ்டேஜ்ல இடிச்சிருது. ஹீரோ காயப்பட்ட மாதிரி இப்ப ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்காரு. அப்பதான் பிரியாக்கு போன் கால் வருது. யாரு பேசுறான்னு தெரியல. இந்த கேஸை இதோட நிறுத்திரு, உன் அண்ணனுக்கு தூக்கு தண்டனை கிடைக்காது, 10 வருஷம் தண்டனை தான் கிடைக்கும். மீதியும் கேஸ் நடத்தணும்னு நினைச்சீங்கன்னா விஜய் செத்து போயிடுவான்ற மாதிரி யாரோ மிரட்டுறாங்க. இவங்க ரொம்ப பயந்து போயிடுறாங்க. விஜய் ஓரளவுக்கு தேறி வந்துடுறாரு. அப்ப பிரியா பேசுறதுக்காக வராங்க. நீ வாதாடுறத பார்த்தா என்னோட அண்ணனை காப்பாத்துற மாதிரி தெரியல, நீயே என்னோட அண்ணனை மாட்டி விட்டுருவ போல, இதுக்கப்புறம் இந்த கேஸுக்காக நீ வாதாட தேவையில்லைன்னு சொல்றாங்க. என்ன திடீர்னு இப்படி பேசுற, நீ தானே வாதாட சொல்லி என்கிட்ட வந்தன்னு கேக்குறாரு. நான் தான் வந்தேன், இப்ப போன்ற மாதிரி சொல்றேன், தயவு செஞ்சு என்னோட அண்ணனோட கேஸ்ல இருந்து விலகிருன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. என்ன இவ திடீர்னு மாத்தி பேசுறான்ற மாதிரி யோசிக்கிறாரு. ஹீரோவை கேஸ்ல இருந்து ரிலீவ் பண்ணிட்டாங்கல்ல, இப்ப ஹீரோவும் கடுப்புல இருக்காரு. இவரோட ஃப்ரெண்டு சூர்யான்னு ஒருத்தரை பார்க்க போலான்ற மாதிரி கிளம்புறாரு. கோர்ட்டுக்கு விஜய் வராம வேற யாரோ வந்திருக்கிறத பார்த்து இந்த வேந்தன் பயங்கரமா ஷாக் ஆயிருக்காரு. சரி இந்த லாயர்லாம் எனக்கு வேணாம், எனக்கு வேண்டிய லாயரை செலக்ட் பண்றதுக்கு டைம் வேணும்ன்ற மாதிரி சொல்லிட்டாரு. சரி டைம் எடுத்துக்கோங்கன்னு ஜட்ஜு சொல்லிடுறாரு. தங்கச்சி கிட்ட எதனால அப்படின்ற மாதிரி பார்வையிலேயே கேட்கறாரு. இப்ப தங்கச்சி இவரை பாக்குறதுக்காக வந்துடுறாங்க. இந்த மாதிரி மிரட்டினாங்க, அதனால தான் வேணும்ட்டே ஹீரோவை போக வச்சிட்டேன், உனக்கு தூக்க தண்டனை கிடைக்காது, 10 வருஷத்துல வெளியே வர வைக்கிறேன்ற மாதிரி சொல்லியிருக்காங்கன்னு, நம்ம இதே மாதிரி பண்ணுவோம், ஹீரோவை தேவையில்லாம கஷ்டப்பட்ட வேணான்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. அப்படியே கட் பண்ணி ஹீரோவை காட்டுறாங்க. ஹீரோ சூர்யான்ற ஃப்ரெண்டை பார்க்க போறாருன்னு சொன்ன பாத்தீங்களா, அந்த சூர்யா கிராமத்துல விவசாயம் தான் பண்ணிட்டு இருக்காரு. நீ பண்ற மாதிரி நானும் பேசாம விவசாயம் எல்லாம் பண்ணலான்னு இருக்கன்ற மாதிரி ஃப்ரெண்டு கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. இப்ப பிரேம் இருக்காருல, ஏன் இப்படி பண்ணீங்கன்னு பிரியா கிட்ட கேக்குறாரு. பிரியா நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லிடுறாங்க. எங்க அவங்க சொன்னாங்கன்னு நீங்க நம்பிடுவீங்களா? கண்டிப்பா அப்படிலாம் அவனுங்க தண்டனையை குறைக்க மாட்டாங்க, கண்டிப்பா உங்க அண்ணனை மாட்டி விட்டுருவாங்க, நம்ம விஜய் கிட்ட சொல்லலாம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. சூர்யான்னு ஒருத்தரை காமிச்சாங்கல்ல, அவரோட தங்கச்சியை பொறுத்த வரைக்கும் டாக்டர் படிப்பு படிக்கணும்னு ஆசைப்படுவாங்க. ஒரு இடத்துல சீட்டெல்லாம் கிடைச்சிருது, அண்ணன் கிட்ட சந்தோஷமா சொல்லிட்டாங்க. ஆனா அண்ணன் சோகமா தான் இருக்காரு. ஏன்னா அண்ணன் படிக்க வைக்கிறதுக்கு நிறைய செலவு பண்ணோம்ல, அந்த செலவுக்காக தான் பயந்துட்டு இருக்காரு. எதுக்காகடா இவ்வளவு யோசிக்கிற, அதான் எஜுகேஷனல் லோன் இருக்குல்ல, அது மூலியமா தங்கச்சியை படிக்க வை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஆனா இந்த நாட்டுல எஜுகேஷனல் லோனுக்கு ரொம்ப வட்டி ஜாஸ்தி போல. 5 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த வட்டியை விட இப்ப வட்டி ரொம்ப ஜாஸ்தி ஆயிருச்சு. படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் உடனே வேலை கிடைக்காது, அப்படியே கிடைச்சாலும் சம்பளம் கம்மியா கிடைக்கும், அதை வச்சு வட்டியெல்லாம் கண்டிப்பா அடைக்க முடியாது, தேவையில்லாம நம்மளே டிராப்ல மாட்டிக்கிற மாதிரி ஆயிடும்ன்ற மாதிரி சூர்யா சொல்றாரு. இவர் இதை பத்தி சொல்லும் போது ஹீரோக்கு ஏதோ ஸ்ட்ரைக் ஆகுது போல. நான் இவ்வளவு நாள் அதை கொலை கேஸ்ன்னு நினைச்சேன், ஆனா அதுல அதை தாண்டி ஏதோ ஒரு விஷயம் இருக்கு போல, நான் அந்த ஊருக்கு போனாதான் அதை தெரிஞ்சுக்க முடியும், நான் போறேன்ற மாதிரி சூர்யா கிட்ட சொல்லிட்டு கிளம்புறாரு. இப்ப பிரேம மீட் பண்றதுக்காக வராரு. பிரேம் உண்மையை சொல்லிடலான்ற மாதிரி பிரியா எதனால அப்படி பண்ணாங்கன்னு சொல்றாரு. ரூபாவோட 40,000 ரூபாய் ஃபீஸ் இருக்கு பாத்தீங்களா, அதை மேனேஜ்மெண்டே பார்த்திருப்பாங்க. அதே சமயம் லாவண்யா 40,000 ரூபாய் ஃபீஸ் கட்ட முடியாம தான் இறந்து போயிருக்கா, அதை கட்டுறதுக்கு ஏதோ தப்பு பண்ணிருக்கா, அதனால தான் இப்படி நடந்திருக்கு போல, அது எதனாலன்றதை கண்டுபிடிக்கணும்ன்ற மாதிரிலாம் சொல்றாரு. இப்ப இயரிங்காக இவர் வந்திருக்காரு. அந்த இடத்துல உட்காந்துட்டு இருக்க பிரியா இருக்காங்கல்ல, இவர்கிட்ட மன்னிப்புலாம் கேட்டுட்டு இருக்காங்க. ஹீரோ திரும்பி வந்திருக்காருன்னு தெரிஞ்சோன்னா ஹீரோவோட பாஸ் இருக்காரு பாத்தீங்களா, பிபியா நம்ம வரணும்ன்ற மாதிரி யோசிக்கிறாரு. இப்ப பாஸ் இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. பாஸுக்குன்னு ஒரு பெரிய மதிப்பு இருக்கும்ல, ஜட்ஜே பாஸ் வந்திருக்கிறத பார்த்து ஆச்சரியப்படுறாரு. ஹீரோ ஒவ்வொருத்தர்கிட்டயே விசாரணை பண்ணாரு பாத்தீங்களா, அந்த காலேஜ் ஓனர் கிட்ட விசாரணை பண்ணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. இப்ப அவரை இந்த இடத்துக்கு வர வச்சிடுறாங்க. இப்ப அவரை பார்த்த மாதிரி ஹீரோ நிறைய கேள்வி எல்லாம் கேட்கிறாரு. எதுக்காக சரண் சாரோட சம்பளத்தை டபுள் மடங்கா மாத்துனீங்கன்னு கேக்குறாரு. அவர் ரொம்ப வருஷமா கேட்டுட்டு இருந்தாரு, அதனால தான் அப்படி மாத்தி தந்தன்ற மாதிரி சொல்றாரு. எல்லாருக்குமே மாத்தி இருக்கலாமே, அது ஏன் சரணுக்கு மட்டும் மாத்துனீங்கன்னு கேக்குறாரு. சரண் அளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் யாருக்கும் இல்ல, அதனால தான் அவருக்கு மட்டும் அதிகமா கிடைக்குது, மத்தபடி எதுவும் இல்லைன்னு சொல்றாரு. ரூபாவோட ஃபீஸ் ஸ்காலர்ஷிப்ன்ற பேர்ல உங்க மேனேஜ்மெண்டே கட்டி இருக்கு, ஏன்னு தெரிஞ்சுக்கலாமா அப்படின்ற மாதிரி கேக்குறாரு.
வருஷம் வருஷம் ஒரு 5 பசங்களை சூஸ் பண்ணுவோம், கமிட்டிலாம் சேர்ந்து தான் சூஸ் பண்ணுவாங்க, ஏழை பசங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு ஸ்கீமை வச்சிருக்கோன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. இப்ப பாஸ் இருக்கார்ல, ஹீரோ தேவையில்லாம இந்த கேள்வி எல்லாம் கேட்டுட்டு இருக்காரு. இந்த கொலை சம்பந்தமா விசாரிக்கிறதுக்காக தான் வர வச்சிருக்காரு, அதை மட்டும் தான் கேட்கணும்ன்ற மாதிரி சொல்லிட்டாரு. நானும் கொலை சம்பந்தமா விசாரிக்கிறதுக்காக தான் இதெல்லாம் கேட்டுட்டு இருக்கேன்ற மாதிரி விஜயும் சொல்றாரு. விஜய் நிறுத்துற மாதிரியே இல்ல, மேற்கொண்டு அந்த ஓனர் கிட்ட அதை பத்தி தான் கேட்கிறாரு. காலேஜ்ல முக்கியமான சாரங்களுக்கு தனித்தனியா ரூம் தந்திருப்பாங்க, அதை பத்தி எல்லாம் கேட்கிறாரு. ஆமா தந்திருக்கோன்ற மாதிரி இந்த ஓனர் சொல்றாரு. சரி, அந்த ரூமோட சாவி அவங்க கிட்ட ஒண்ணு இருக்கும், மீதி ஒரு சாவி மேனேஜ்மெண்ட் கிட்ட இருக்கும்ல அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. ஆமா மேனேஜ்மெண்ட் கிட்ட இருக்கும்ன்ற மாதிரி இவர் சொல்றாரு. அந்த மேனேஜ்மெண்ட் சாவியை நீங்க கூட யூஸ் பண்ணலாம்னு கேட்கிறாரு. நான் எதுக்காக யூஸ் பண்ண போறேன்ற மாதிரி ஓனர் கேட்கிறாரு. இல்ல நீங்க நினைச்சா யூஸ் பண்ண முடியும்ல, அதுக்காக தான் கேட்கிறேன், யூஸ் பண்ண முடியலன்னு கேட்கிறாரு. நான் நினைச்சா யூஸ் பண்ண முடியும்ன்ற மாதிரி ஓனரும் சொல்றாரு. லாவண்யான்னு ஒரு பொண்ணு கொல்லப்பட்டிருக்காங்களே, அந்த லாவண்யாவை உங்களுக்கு தெரியுமா, உங்க காலேஜ் ஸ்டூடெண்ட் தானேன்னு கேட்கிறாரு. என் காலேஜ் ஸ்டூடெண்ட் தான், ஆனா எல்லா ஸ்டூடெண்ட்டையும் தெரியணும்ன்ற அவசியம் இல்ல அப்படின்ற மாதிரி ஓனர் சொல்லிட்டு இருக்காரு. தெரியாதுன்னு சொல்றீங்க, ஆனா அவங்கள எதுக்காக கார்ல கூட்டு போனீங்கன்னு ஹீரோ கேட்கிறாரு. இது நான் கார்ல கூட்டு போனேனா, நான்லாம் கூட்டு போலன்ற மாதிரி ஓனர் சொல்றாரு. இல்ல சார், அன்னைக்கு நைட்டு நீங்க கூட்டு போயிருக்கீங்கன்ற மாதிரி இவர் ஒரு போட்டோவை காட்டுறாரு. ஆக்சுவலா கார்ல போன மாதிரி ஒரு ஃபுட்டேஜை ஹீரோ எடுத்திருக்காரு போல. அந்த ஃபுட்டேஜ் தான் எல்லாரும் முன்னாடியும் காமிச்சிடுறாரு. இப்ப இதை பார்த்தோன்னா ஓனரோட முகமோ அந்த பாஸோட முகமோ மாறிடுது. என்ன இந்த ஃபுட்டேஜை கண்டுபிடிச்சிட்டானே அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்காங்க. ஆக்சுவலா வேந்தனை பொறுத்த வரைக்கும் எட்வர்ட்னு ஒரு ஃப்ரெண்ட் இருப்பாரு. அந்த ஃப்ரெண்டு கூட தான் அன்னைக்கு நான் ட்ரெக்கிங் போனேன்ற மாதிரி வேந்தன் சொல்லியிருப்பாரு. இப்ப எட்வர்டை கூப்பிட்டு தான் விசாரிக்கிறாங்க. ஆனா எட்வர்ட் இருக்காருல, அடிக்கடி அவன் ட்ரெக்கிங் போலான்ற மாதிரி வருவான், எனக்கு டேட்லாம் ஞாபகம் இல்ல, அந்த நாள் தான் அவன் வந்தானான்னு எனக்கு டவுட்டா இருக்குன்ற மாதிரி சொல்றாரு. அது எப்படி டேட் மறக்கோன்ற மாதிரி விஜய் கேட்கிறாரு. அந்த நாளா இல்ல முன்னாடி நாளான்னு ஒரு டவுட் இருக்குன்ற மாதிரிலாம் எட்வர்ட் சொல்றாரு. சரி, நீங்க அன்னைக்கு சில போட்டோஸ் எடுத்திருக்கீங்கல்ல, அந்த போட்டோஸ் மூலியமாவே நாளை கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இப்பதான் புதுசா ஒரு கான்செப்டை பத்தி ஜட்ஜி கிட்ட சொல்றாரு. ஃபாரன்சிக் ஆளுங்க இருக்காங்கல்ல, அந்த மாதிரி பாட்டனிக்கு ஃபாரன்சிக் ஆளுங்களும் இருப்பாங்க. ஆக்சுவலா தாவரம் மூலியமாவும் குற்றவாளியை கண்டுபிடிக்கிறதுக்கான வேலைலாம் நடக்கும். ஒரு திருடன் ஒரு வீட்டுக்குள்ள பூந்து சாமர்த்தியமா திருடி இருப்பான், எங்கேயுமே அவனோட ஃபுட் பிரிண்ட்ஸ் கிடைச்சிருக்காது, ஃபிங்கர் பிரிண்ட் கிடைச்சிருக்காது, ஆனா தாவரத்துல உரசிட்டு போயிருப்பான், அதை வச்சே கண்டுபிடிச்சிருப்பாங்க. அந்த மாதிரி எல்லாம் கூட கண்டுபிடிக்கிறதுக்கு வந்துருச்சுன்ற மாதிரிலாம் இவர் சொல்றாரு. ஆக்சுவலா வேந்தனி எட்வர்ட் கூட வெளியே போனாரு பாத்தீங்களா, ஒரு இடத்துல விழுந்திருப்பாரு, விழுந்த இடத்துல இருக்க செடியை செக் பண்ணா என்ன டேட்ன்றதை கண்டுபிடிச்சிடலான்ற மாதிரி இவர் சொல்றாரு. ஜட்ஜ் இருக்கார்ல, சரி அப்ப செக் பண்ணுங்கன்ற மாதிரி ஆளுங்க கிட்ட சொல்லிடுறாரு. செக் பண்ணிட்டா அந்த டேட் அங்கதான் இருந்தாருன்றதை கண்டுபிடிச்சிருவாங்கல்ல, அதனால பாஸ் இருக்கார்ல, அந்த இடத்த போய் கிளியர் பண்ணுங்கன்ற மாதிரி சொல்றாரு. அதாவது அந்த செடியை பிச்சு போட்டுருங்கன்ற மாதிரி சொல்றாரு. இப்ப ஆளுங்களும் வேகமா பிச்சு போடுறதுக்காக வராங்க. தீபக்னு ஒருத்தர் இருந்தாரு பாத்தீங்களா, அவர் தான் பிச்சு போடுறதுக்காக வராரு. ஆனா அதுக்குள்ள போலீஸுங்களா இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. ஹீரோ தான் வேகமா வர வச்சிருப்பாரு. என்ன தீபக், இந்த இடத்த பிச்சு போடுறதுக்காக வந்தியா, அதெல்லாம் வேலைக்காகாது, கிளம்புன்ற மாதிரி அனுப்பி விடுறாரு. இதுக்கப்புறம் பாஸும் ஆளுங்களும் எந்த லெவலுக்குனாலும் போலாம், நம்ம 3 பேருமே இதுக்கப்புறம் கேர்ஃபுல்லா இருக்கணும், கவனமா இருக்கணும்ன்ற மாதிரிலாம் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்றாரு. இன்னமும் மீடியா வேந்தன் தான் கெட்டவருன்ற மாதிரி நினைச்சிட்டு இருக்காங்க, நிறைய அப்படிதான் பேசிட்டு இருக்காங்க. அதனால தான் இவங்க தெரிஞ்ச ஒரு யூடியூபரை பார்க்கறதுக்காக வராங்க. இவங்க சைட்ல இருக்க நியாயத்தெல்லாம் சொல்றாங்க, நீங்க தான் அதை பத்தி பேசணும்ன்ற மாதிரி சொல்றாங்க. அந்த யூடியூபரும் இவங்க பக்கத்துல இருக்க நியாயத்தை பத்தி எல்லாம் பேசுறாரு. அது பயங்கரமா மக்கள் கிட்ட ரீச் ஆகுது. ஆமா இவர் தப்பு பண்ணல போல அப்படின்ற மாதிரி எல்லாருமே பேசலாம் ஆரம்பிக்கிறாங்க. இப்ப காலேஜோட மேனேஜ்மெண்ட் எதிராக தான் நிறைய பேர் பேச ஆரம்பிக்கிறாங்க. ஏதாவது பண்ணுங்கன்ற மாதிரி காலேஜ் ஓனரும் பாஸ் கிட்ட சொல்றாரு. இப்ப கடைசி ஏரிங் வந்துருது. இப்ப 2 பேருமே இவங்களோட தரப்பை பத்தி எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. இத பாக்குறதுக்காக என்னைக்குமே இல்லாம நிறைய கூட்டம் வந்திருக்கு. சோசியல் மீடியால வைரலா போதில்ல, அதனாலதான் இவ்வளவு பேர் வந்திருக்காங்க. ஹீரோ என்ன சொல்றாருன்னா, யாரு கொலை பண்ணாங்கன்னு தெரியல, ஆனா கண்டிப்பா வேந்தன் கொலை பண்ணலன்றதை என்னால ப்ரூவ் பண்ண முடியும், அதுக்கான எவிடன்ஸ் நிறைய நான் ப்ரொடியூஸ் பண்ணிருக்கேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. ஆக்சுவலா ஒருத்தரை செக் பண்ண சொன்னாங்கல்ல, அவருமே செக் பண்ணி ரிசல்ட் வந்துருது போல. அந்த டேட் அவர் அங்கதான் இருந்திருக்காருன்னு தெரிய வருது. சோ அவர் கண்டிப்பா லாவண்யாவோட வீட்டுக்கு போல, லாவண்யாவை கொலை பண்ணிருக்க வாய்ப்பு இல்லைன்னு கன்ஃபார்ம் ஆயிருது. வேந்தன் அந்த நாள் லாவண்யாவை பார்க்க போகவே இல்லைன்றது தெரிஞ்சிருது. அப்படி இருக்கும் போது வேந்தனோட ஃபிங்கர் பிரிண்ட் எப்படி அந்த கப்புல இருந்தது, அதே மாதிரி வேந்தனோட ரூம்ல எப்படி கத்தி வந்தது, யாரோ வேணும்ட்டே செட் பண்ணி வச்சிருக்காங்களா, அப்படி செட் பண்ணி வச்சிருக்காங்கன்னா யார் இதை பண்ணாங்க, அதை கண்டுபிடிக்கணும். போலீஸ் திரும்பி இந்த கேஸை தெளிவா விசாரிக்கணும், உண்மையான குற்றவாளியை கண்டுபிடிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. அதே மாதிரி இப்போதைக்கு அந்த காலேஜ் ஓனர் மேல தானே டவுட் இருக்கு. ஏன்னா சிசிடிவி ஃபுட்டேஜ்ல அந்த பொண்ணை கூட்டு போயிருப்பாரு, அவரே கூட வீட்டுல வச்சு கொலை பண்ணிருக்க கூட வாய்ப்பு இருக்கு, அவரை உடனே லாக் பண்ணுங்க, விசாரணை பண்ணுங்க அப்படின்ற மாதிரிலாம் ஜட்ஜ் சொல்லிட்டு இருக்காரு. வேந்தனை ரிலீஸ் பண்றேன்ற மாதிரி சொல்லிட்டாரு. வேந்தன் ரிலீஸ் ஆயிட்டார்ல, அதனால தங்கச்சியுமே ஹீரோக்கு நன்றி எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க.
அதே சமயம் அந்த ஓனரை லாக் பண்ணி கூட்டு போறாங்க. அப்படி போகும்போது ஹீரோவோட பாஸ் ஒரு பார்வை பாக்குறாரு. அப்பதான் ஹீரோவோட பாஸ் கிட்ட பேசின விஷயத்த நமக்கு காட்டுறாங்க. ஹீரோ கேஸை எடுத்ததுக்கு அப்புறம் ஹீரோ ஜெயிக்கிற மாதிரி போயிருப்பாரு. அதனால இவர் பாஸ பாக்குறதுக்காக வந்திருப்பாரு. நடந்த விஷயத்தெல்லாம் பாஸ் கிட்ட சொல்லியிருப்பாரு. ஆக்சுவலா லாவண்யா ஒரு பப்ல வேலை பார்த்தாங்கல்ல, அது கொஞ்சம் அந்த மாதிரியான பப்பா இருக்கும். அதாவது அட்வான்டேஜ் எடுத்தாங்கன்னா பொண்ணுங்க கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி தான் போகணும். அந்த இடத்துல இவர் லாவண்யாவை பாக்குறாரு. லாவண்யா இவரோட காலேஜ்ல படிக்கிற பொண்ணுன்றது இவருக்கு தெரியுமா தெரியாதா தெரியல. அந்த பொண்ணு கிட்ட கொஞ்சம் க்ளோஸ் எல்லாம் இவர் கட்டி பிடிச்சி பேசிட்டு இருக்காரு. நானே உன்னை வீட்டுல டிராப் பண்றேன்ற மாதிரி கார்ல கூட்டு வந்துட்டு இருக்காரு. இப்ப வீட்டுக்கிட்ட வந்துடுறாரு. வந்தவர் அவங்க கூட ஒன்னா இருக்கணும்னு நினைக்கிறாரு. நீ என்ன மாயம் பண்ணன்னு தெரியல, உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்ற மாதிரிலாம் ஃப்ளோட் பண்ற மாதிரி பேசுறாரு. இவங்களுமே வாங்கன்ற மாதிரி ரூம்குள்ள கூட்டு வந்துடுறாங்க. இவங்க ரெண்டு பேருமே பிசிக்கல் ரிலேஷன்ஷிப்லாம் வச்சுக்கிறாங்க. உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு, நீ எது வேணாலும் கேளு, உனக்காக பண்றன்ற மாதிரி சொல்றாரு. லாவண்யா இருக்காங்கல்ல, நான் உங்க காலேஜ்ல தான் படிக்கிறேன், என் ஃபீஸை மட்டும் நீங்க கழிச்சிட்டா நல்லா இருக்கும்ன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இது ஏன் காலேஜ்ல படிக்கிறியான்ற மாதிரி இவர் ஷாக் ஆயிடுறாரு. இப்ப வேகமா இங்க இருந்து கிளம்புறாரு. ஏற்கனவே காலேஜ்ல ஏகப்பட்ட பிரச்சனை போயிட்டு இருக்கு. இந்த பொண்ணு என்னைக்காவது சொல்லிட்டா என்ன பண்றது, இந்த பொண்ணை விட்டுட்டு போலாமா இல்ல ஏதாவது பண்ணலாமா அப்படின்ற மாதிரிலாம் இவர் யோசிச்சுட்டு இருக்காரு. இப்படி யோசிச்சுக்கிட்டே வரும்போது தான் போனை மிஸ் பண்ணிட்டோன்னு இவருக்கு தெரிய வருது. இவர் போன் எடுக்கிறதுக்காக திரும்பி வீட்டுக்குள்ள நுழையிறாரு. அதுக்கு முன்னாடி நடந்த விஷயத்த நமக்கு காட்டுறாங்க. இந்த பொண்ணுக்கே ஒன்னா இருந்து முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு கில்ட் ஏற்பட்டிருக்கும். இந்த பொண்ணு நான் ஏன் இப்படி மாறினேன்னு எனக்கு தெரியலன்ற மாதிரி ஆடியோலாம் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்காங்க. நான் படிக்கணுன்றதுக்காக தான் இந்த ஊருக்கு வந்தேன், ஆனா பார்ட் டைம் ஜாப் பண்ணோன்ற நிலைமை வந்துருச்சு. தீபிகா பண்ண சொன்னது எனக்கு பிடிக்கல, ஆனா போக போக நான் கஷ்டப்பட்டு பண்ணேன். ஆனா இன்னைக்கு இவ்வளவு தூரம் இறங்கிட்டேன்னு நினைக்கும் போது எனக்கே அசிங்கமா இருக்கு. நான் சாக போறேன்ற மாதிரி கழுத்தை நெரிச்சு இவங்க இறந்து போயிடுறாங்க. அதாவது வீட்டுல இருக்க ஒரு துணியை வச்சு இவங்க கழுத்தை நெரிச்சு இவங்களே இறந்து போயிருப்பாங்க. கதவை திறந்து உள்ள வந்தவர் இந்த விஷயத்தை பார்த்து ஷாக் ஆயிடுறாரு. அவர் போன் எடுத்துக்கிறாரு. அதே மாதிரி இவங்க போனையும் எடுத்துக்கிறாரு. இதை கொலையா மாத்தணும் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணிருப்பாரு. போலீஸ் இவரோட ஃப்ரெண்டா தான் இருப்பாரு. அந்த ஃப்ரெண்டு கிட்ட பேசி இவர் கத்தியை வச்சு குத்தி கொலையா மாத்திருப்பாரு. அந்த கத்தியை வேற யார்கிட்டயாவது வச்சு மாட்டி விடணும்னு நினைச்சிருப்பாரு. வேந்தன் தான் காலேஜ்ல கொஞ்சம் குடைச்சல் கொடுத்துட்டு இருப்பாரு. அவரை மாட்டி விடலான்றதுக்காக தான் பிளான் பண்ணி இவர் மாட்டி விட்டுருப்பாரு. அதாவது அந்த பொண்ணு கிட்ட நீ வேந்தனை பார்த்ததா சொல்லு, ரெண்டு பேருமே லவ் பண்ணதா சொல்லுன்ற மாதிரிலாம் சொல்லியிருப்பாரு. இந்த மாதிரி தான் காசு கொடுத்து எல்லாரையும் வாங்கியிருப்பாரு. சூசைடுன்ற பட்சத்துல வீட்டை சேர்ந்தவங்க எல்லாம் காலேஜ்ல ஏதாவது பிரச்சனையான்ற மாதிரிலாம் விசாரிக்க ஆரம்பிப்பாங்கல்ல, அதெல்லாம் நடக்க கூடாது, கொலை மாதிரி மாத்திரலான்றதுக்காக தான் இப்படி பண்ணிருப்பாரு. அப்படி பண்ணதே இவருக்கு பிரச்சனையா முடிஞ்சிருக்கும். வேந்தனை மாட்டி விடலாம் நினைச்சிருப்பாரு. கடைசியில இவரே மாட்டிக்கிட்ட நிலைமை வந்துருது. இதெல்லாம் ஹீரோவோட பாஸுக்கு தெரிஞ்சு காப்பாத்தலாம் நினைச்சிருப்பாரு. ஆனா எல்லாமே கையை மீறி போயிருச்சு. அவர் ஆளுங்கெல்லாம் கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்க. இப்ப வேந்தன் ரிலீஸ் ஆயிடுறாருல, அம்மாவை வந்து சந்தோஷமா பாக்குறாரு. விஜய் பிரியா ரெண்டு பேருமே இப்பயும் சிங்கிளா தான் இருக்காங்க. இவங்க ரெண்டு பேருமே லைட்டா கையெல்லாம் புடிச்சுக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த வாட்டி அண்ணன் இவங்களோட லவ்வை ஏத்துக்கிறாரு. இவங்க ரெண்டு பேருமே கூடிய சீக்கிரத்துல கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி முடிவு எடுக்கிறாங்க. இவங்க ரெண்டு பேருமே டிராவல் பண்ணி இவங்க படிச்ச ஸ்கூலுக்கு தான் வந்திருக்காங்க. ஸ்கூல்ல இவங்க ரெண்டு பேர் லவ் பண்ணாங்கல்ல, அதெல்லாம் யோசிச்சு பார்த்து சிரிச்சிட்டு இருக்காங்க. இதோடைய ஹாப்பியா இந்த படத்தை நமக்கு முடிச்சிடுறாங்க. இந்த படத்துல வந்த ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.